பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம். சொல்லுவாங்க, ஏன்டா ரொம்ப டல்லா இருக்க? போடா, என் ஃபேமிலியில இப்ப பாரு ப்ராப்ளமாவே இருக்குடா. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் போனா ஐயோ எங்க எங்க பாட்டிக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை இருக்கே, தலைவலி, ஐயோ என்னால போவே முடியலடா வீட்டுக்கு. அப்படி சொல்லுவாரு. என் வீட்டுக்கு ஏன்டா போறேன்னு இருக்கு. அம்மா ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, பொண்டாட்டி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அதை தவிர சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள், யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவாரு, மாமான்னு ஒருத்தர் போன் பண்ணுவாரு. என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசி உங்களை டென்ஷன் ஆக்கி மைண்டை ஏத்தி தலைவலிச்சு, அப்பா அம்மா சாமி வேணாண்டா, இந்த வாழ்க்கையே வேணாங்கிற லெவல்ல வந்துரும். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சின்ன பரிகாரம். குடும்ப பிரச்சனை வேணாம், குடும்பத்துல இருக்கிற பாலிடிக்ஸ் வேணாண்டா, இவன் அங்க சொன்னான், இது இப்படி சொன்னான், ஏன் இப்படி சொல்லியிருப்பான், ஏன் அப்படி சொல்லியிருப்பான், கேள்விப்பட்டிருக்கோமா? எவ்வளவோ விஷயங்கள் இது மாதிரிலாம் இருக்கு. யதார்த்தமாக ஒரு வார்த்தைகளை நாம் பேச போக எப்படி அவர் இப்படி சொல்லி இருப்பார் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க. அதை தவிர கல்யாணத்துல கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு அந்த வடுக்கள், அதாவது அந்த மணமக்கள் வாழணும், அதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு போன இடத்துல அங்க கூடி பேசும்போது ஒரு சண்டை நடக்கும் பாருங்க, அதுவும் குடும்ப பிரச்சனை தான். அந்த பிரச்சனைகளே வேணாங்க எனக்கு. ஏற்கனவே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்கும், நமக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கே, என்ன பண்ண முடியும்? அந்த அந்த பிரச்சனையில எனக்கு வேணாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஒரு அருமையான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த சிறு பரிகாரத்தை ஒவ்வொரு மாதம் முதல் திங்கட்கிழமை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் முதல் திங்கட்கிழமை நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். அதாவது இந்த பரிகாரம் ஒரு விளக்கேற்ற பரிகாரம். என்ன பண்ணணும்னா, ஒரு கோவிலிலே விளக்கெரிய வேண்டும் என்றால் எண்ணெயும் நெய்யும் தேவை. அந்த எண்ணெயும் நெய்யும் வைத்து அந்த விளக்கேற்றினால் உங்கள் குடும்பம் பிரகாசமாக எரிஞ்சு உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். ஏன், ஒரு வீட்டுல விளக்கேற்றுறதை விட ஒரு கோவிலில் விளக்கேற்றினா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க ஏற்றக்கூடாது, நெய்யும் எண்ணெயும் வாங்கி கொண்டு போய் கோவிலிலே கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய எண்ணெயை கர்ப்ப கிரகத்துல விட்டு விளக்கேற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்ப அந்த கர்ப்ப கிரகத்துல விட்டு விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு ஒளி எப்படி பிரகாசமாக எரிகிறதோ அதன் மாதிரியே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை எல்லாம் களையப்பட்டு உங்களது சந்தோஷமானது பிரகாசமாக தெரியும் என்பதுதான் இதனுடைய ஐதீகம். அப்ப இந்த ஐதீகம் இருக்கும் பொழுது ஏன் நீங்க நல்லெண்ணெயும் நல்ல நெய்யும் வாங்கி கொடுக்க கூடாது? பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தாங்க கொடுத்து பாருங்க. அந்த அர்ச்சகருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். குருக்களோ அர்ச்சகரோ எந்த கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலா இருக்கட்டும், சிவன் கோவிலா இருக்கட்டும், பிள்ளையார் கோவிலா இருக்கட்டும், முருகன் கோவிலா இருக்கட்டும், அம்மன் கோவிலா இருக்கட்டும், ஏதோ ஒரு கோயில், சின்ன பிள்ளையார் இருக்கு சார், எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு சார், அந்த கோவிலனா விளக்கேற்றுவேன், தாராளமா ஏத்துங்க, யார் வேணான்னு சொன்னா, அதுல நீங்க வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களது வாழ்க்கையானது பிரகாசமாக ஒளிரும் என்பதுதான் இதனுடைய ஐதீகம். அப்ப என்ன ஆகும்? உங்க குடும்ப பிரச்சனையானது உங்களை விட்டு விலகி போய்விடும். யாரும் எதுவும் குத்தம் சொல்லவும் மாட்டாங்க, எதுவும் செய்யவும் மாட்டாங்க. சரிப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானே? ஏற்கனவே போன ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அங்கேருந்து வரும்போது ஆபீஸ்ல இருந்து வீடு சேர்றதுக்குள்ள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது டிராபிக்ல மாட்டி தலைவலிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனைனா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு உடம்பு? யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு குடும்ப பிரச்சனையே வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலிலே சென்று நல்லெண்ணெய், ஏதாவது 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் நெய் வாங்கி கொடுங்க, போதும். இதுலதான் உங்க குடும்ப பிரச்சனையானது
தீர்க்கப்பட்டுவிடும். செய்யறீங்களா? செய்யுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படிதானுங்க. பாலிடிக்ஸ்ல மாட்டி சின்ன பின்னமாகி செதறி போறதுல என்ன லாபம்? ஒன்னும் கிடையாது. அவங்க சந்தோஷப்படுவாங்க, நாம வருத்தப்படுவோம். என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பரிகாரத்தை நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க. எத்தனை மாசம் செய்யணும்? உங்களுடைய ஆயுசுள்ள வரை செய்யுங்க. கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு 4 மடங்காக திருப்பி தான் வரும். கடவுள் கடன் வைக்க மாட்டார். ரைட்டுங்களா? பண்றீங்களா? பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. ஹாப்பியா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.